ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாள் வந்து சரி பார்ட் டைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமேசான் ஃப்ளெக்ஸில் போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போய்ட்டு இருக்கும்போது ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அமேசான் ஃப்ளெக்ஸு நம்பரில் வச்சு. ஸோ அப்போ போய் அவங்ககிட்ட வந்து இந்த அமேசான் ஃப்ளெக்ஸ் எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ எப்படி அதில் டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணுறது, ஸோ அந்த எல்லா விஷயமும் வந்து அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. சரி நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நான் வந்து அங்கேயே முடிச்சிட்டேன். ஆப் இன்ஸ்டாலேஷன், இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லா விஷயமும் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு கால் வந்துச்சு, நீங்கள் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து ஒர்க் பண்ண வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் வந்து சரி பார்ட் டைம் பண்ணால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா தாம்பரம் தான் வேர் ஹவுஸ் எனக்கு. ஸோ அங்கே போனேன். அங்கே போனீங்கன்னா இந்த பெரிய வேர் ஹவுஸ் தான் அது. அவங்களே வந்து அந்த ஒரு எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு டைம் ஸ்லாட் இருக்குது. ஒரு 2 hours ஸ்லாட்டு, 4 hours ஸ்லாட்டு, அந்த மாதிரி 8 hours ஸ்லாட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம சூட்டபுளாக இருக்கோ, இப்போ 2 hours நம்மளுக்கு வேணால் 2 hours ஸ்லாட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 4 hours வேணால் 4 hours ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 hours வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளெக்ஸில் வந்து 250 வரலும் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து 4 hours ஸ்லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 530, 540 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு லொக்கேஷனும் பொறுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேர் ஹவுஸ் போனோன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஸ்லாட்னா கொடுத்துருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 to 6 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி ஒரு ½ hour பிஃபோர் போயிடணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டர் எல்லாமே அவங்க வந்து பிக் பண்ணி எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த பிக் பண்ண ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது எல்லாமே செக்ரிகேட் பண்ணணும். எல்லாமே வந்து அடுக்கி வச்சு பின்கோட் வைஸ் அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் ஆப்பில் வந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி உங்கள் ஆப்பில் வந்து ஏற்றணும். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் காட்டும். அந்த லொக்கேஷன் வைஸ் நீங்கள் போய்ட்டு எல்லாத்தையும் டெலிவரி முடிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 4 hours ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஒரு 20 ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த 20 ஆர்டருமே நான் என்ன பண்ணேன், எடுத்து வந்து எல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இன்னொருத்தர் வந்து பழைய ஒருத்தர் இருந்தார், அவர் ஹெல்ப் பண்ணார் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பின்கோட் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பார்கோட் எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த லொக்கேஷன் நியர்பை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய டெலிவரியை வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டலாம் வந்து பக்கத்துலேயே வர மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 12 கிலோமீட்டர் வரலும் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதான்னு பார்த்துங்க, எதாவது செக் பண்ணி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இது நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் அது. ஏன்னா பேமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ வீக்லி வெனஸ்டே பேமெண்ட் உங்களுக்கு பக்காவாக கிளியர் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு ஜாப், பார்ட் டைம் ஜாப்னால் அது நல்ல ஒரு ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். இதை டீட்டெயிலை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபோனில் நான் லாஸ்ட்டாக எவ்வளோ அந்த 1 day போய்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஸோ என்னென்ன டைம் ஸ்லாட் இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அமேசான் ஆப்புடைய ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 3 block கம்ப்ளீட் பண்ணோம்னா ஜாயினிங் போனஸ் வந்து 2000 சொல்லிட்டு அந்த ஆஃபர் போயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ரெஃபர் பண்ணோம்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணோம்னா நம்ம அது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். 5000 வரலாம் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்க ஆஃபர்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைம் ஸ்லாட் எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் போய்டுங்க. ஷெடியூல் போனீங்கன்னா இதில் செக் ஃபார் அவைலபிள் பிளாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டைம் ஸ்லாட் எல்லாமே வந்துருக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 5:40 to 9:45 4 hours ஸ்லாட்டு, 2 hours ஸ்லாட் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து டைம் ஸ்லாட் வந்து காட்டும். நம்ம 2 hours வந்து 250, 4 hours வந்து பார்த்திங்கன்னா 500 rupees எல்லாம் பண்ணுவாங்க, 530 கூட அது கொடுப்பாங்க. இது வந்து எல்லா நியர்பை வேர்ஸ் எல்லாமே காட்டும். நம்மளுக்கு வந்து எது நம்மளுக்கு நியர்பை இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்லாட் வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்லாட் வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷெடியூல் கொடுக்குறேன். இப்போ மேலே நமக்கு மெசேஜ் வந்துடும், ஆஃபர் ஷெடியூல் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃபர் ஷெடியூல் பண்ணியாச்சு. நம்முடைய ஷெடியூல் வந்து நம்ம பண்ணியாச்சு டைம் ஸ்லாட்டை. இப்போ சப்போஸ் எனக்கு போக முடியல, எனக்கு வேலையாக இருக்குது, நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து
ஷெட்யூல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் மை அவைலபிலிட்டிஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் 12th காட்டுது பாருங்கள். 12th வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே 4 feet பிளாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது கேட்குது, நான் வந்து கன்ஃபார்மாக இதை வந்து டெலிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த உடனே ரிமூவ் ஆகிடும். அதில் மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் இருக்காது, போயிட்டுருக்கோம், ரிமூவ் ஆகிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம டைம் ஸ்லாட் வந்து சப்போஸ் நம்ம போக முடியல கேன்சல் பண்ணணும். இப்போ இயர்னிங்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 hours டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணேன். 4 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 536 rupees கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்லாட்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்லாட்டு. ஸோ அதுக்காக வந்து 100 rupees வந்து போனஸ் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 636 rupees வந்து எனக்கு 4 ஹவர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேமெண்ட்லாம் வந்து பக்காவாக வந்துடும். வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட்டு. வெனஸ்டே ஆச்சுன்னா கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு டீசெண்டான ஒரு பார்ட் டைம் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாள்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. நான் அதனால் வந்து கொஞ்சம் கரெக்ட் டைம் போயிட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனேன். ஸோ அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, அந்த டீம் லீடர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆர்டர்லாம் பிக் பண்ணி நீங்கள் அதை செக்ரீட் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 hour 40 minutes முன்னாடி வந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் நான் கொஞ்சம் எனக்கு செக்ரீட் பண்ணுறதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு 30 to 40 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் வைஸ் நான் செக் பண்ணி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மொபைல் வர சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி வந்து மொபைல் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை, நீங்கள் சார்ஜ் போட்டு எப்படியாச்சும் டெலிவரி வந்து டைமுக்குள்ளே மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக சார்ஜ் பண்ணி ஒரு வழியாக வந்து டெலிவரி வந்து நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எதுவும் சொல்லனா, நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராருக்கு எதாவது டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.